ரஜினி சார் வந்து தமிழ்நாட்டுடைய கவர்னர் ஆக போகிறாருன்னு கூடுதலாக என்ன சொல்கிறாங்கன்னா, அதனால் டேரெக்டாக பிரசிடென்ட் ஆகலாமான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த நியூஸ் போயிட்டுருக்கு. அப்படி ஒரு ஐடியாவில் இருக்காங்களா? இல்லை இதெல்லாம் ஒரு 100% வதந்தி தான். ரஜினியை கவர்னராக பார்க்க ஆசைப்பட்ட யாரோ ஒருத்தருடைய கற்பனையாக தான் நான் நினைக்கிறேன். ஆனால் விஜய் வந்து அவரையும் மிஞ்சிய ஒரு இடத்துக்கு போயிட்டார். இப்போ நம்மளை பார்த்து சினிமாவுக்கு வந்த, நாம் பார்த்து வளர்ந்த ஒரு பையன் நம்மளையே மிஞ்சிட்டானே அப்படிங்கிற அந்த உண்மையை ரஜினி எப்படி எதிர்கொண்டிருப்பார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. எல்லா நடிகர்களையும் இந்த மக்கள் வந்து அந்த இடத்துல உட்கார வைக்க மாட்டாங்க. தனுஷுக்கு ரசிகர்கள் இருக்காங்க, மாற்றம் இல்லை. ஆனால் விஜய்க்கு இருக்கிற ரசிகை எண்ணிக்கையோடு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு 5%, 2% கூட கிடையாது. அதுதான் உண்மை. தனுஷை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு வரமாட்டேன்னு அவர் சொல்லலை. அதுக்கடுத்து அவருடைய ரசிகர் மன்ற தலைவராக இருக்கிற இயக்குனர் சுப்பிரமணிய சிவா அரசியலுக்கு வருவது குறித்து அவர் உரிய நேரத்தில் அறிவிப்பாருங்கிறாரு ஒரு டைமில். இப்போ இதெல்லாம் இவங்களுடைய அஜெண்டாவாக இருக்குது. அப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு குறைந்தபட்சமாக ஒரு அறிக்கை மூலம் அல்லது தன்னுடைய சோஷியல் மீடியாவில் தயவு செஞ்சு அந்த மாதிரி யாருமே இனிமேல் அட்ரஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஸோ அப்போ அந்த வருங்கால முதல்வரேங்கிறதை உள்ளுக்குள் ரசித்து கொண்டு புலகாங்கிதப்பட்டிருக்கார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ரெட்ரோ மீடியா நேயர்கள் வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி சார் இருக்கார். சார் வணக்கம். வணக்கம். வெல்கம் டு ரெட்ரோ மீடியா. சமீபத்தில் ஒரு நியூஸ், ரஜினி சார் வந்து தமிழ்நாட்டுடைய கவர்னர் ஆக போகிறாருன்னு. கூடுதலாக என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்னர்ன்றது அந்தளவுக்கு பெரிய போஸ்டிங்காக அவருக்கு படலை. கூடிய விரைவில் நம்மளுடைய பிரசிடெண்ட் மாற போகிறாங்க, அதனால் டேரெக்டாக பிரசிடெண்ட் ஆகலாமான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காருன்ற நியூஸ் போயிட்டுருக்கு. அப்படி ஒரு ஐடியாவில் இருக்காங்களா? இல்லை இதெல்லாம் ஒரு 100% வதந்தி தான். இன்னும் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, நீ சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி பல செய்திகள் பரவிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கட்டுக்கதையை அவிழ்த்து விடுவோம் அப்படிங்கிற உள்நோக்கத்தோடு சில பேர் சில பொய்யான தகவல்களை வந்து ஷேர் பண்ணுவாங்க. இன்னும் சிலர் என்னென்னா, தான் விரும்பியதை இப்போ தான் ஆசைப்பட்டதை ஒரு நியூஸாக மாற்றி அடிச்சிடுறது. ஸோ அந்த மாதிரி ரஜினியை கவர்னராக பார்க்க ஆசைப்பட்ட யாரோ ஒருத்தருடைய கற்பனையாக தான் நான் நினைக்கிறேன். இப்படி எனக்கு தெரிஞ்சு கவர்னர் பதவி வந்து ரஜினிக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு போதுமான கௌரவமாக நான் நினைக்கல. என்ன காரணம் அப்படின்னா, ரஜினிகாந்த் வந்து இன்றைக்கி இருக்கிற இடம் இருக்குல்ல, அவர் ஒரு சூப்பர் ஸ்டார். 50 ஆண்டுகள் சினிமாவில் வந்து நம்பர் 1ஆகவே இருப்பதெல்லாம் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. அப்புறம் ரஜினிக்கு இருக்கிற உலகம் முழுக்க இருக்கிற அந்த ஃபேன்ஸ். அதே இது கவர்னர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அந்த பதவிக்கு வருபவர்களில் பெரும்பாலானவர்கள் அல்லது அனைவருமே ஒரு அரசியல்வாதிகள் தான். கண்டிப்பாக. கிட்டத்தட்ட ஒரு அரசியல்வாதி ரிட்டையர்ட் ஆகிற நேரத்தில் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஓய்வு ஊதியம் மாதிரி கொடுக்குற பதவி தான் கவர்னர் பதவி. அப்படி யோசிக்கும் போது அதை விட வந்து ரஜினி இருக்கிற இடம்தான் வந்து மேலானதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ ரஜினி வந்து கவர்னர் ஆகிறாருன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டாலும் அவர் வந்து ஒரு படி இறங்கி வந்ததாக தான் நான் நினைக்கிறேன். அதனால் இப்படி ஒரு எண்ணம் ரஜினிக்கு இருக்கும் பட்சம் அவர் இதை கண்டிப்பாக ஏற்க மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து கவர்னர் அப்படிங்கிறது வந்து ஒரு கௌரவமான பதவியாக ஒரு பக்கம் தோன்றினாலும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அது ஒன்றிய அரசினுடைய உத்தரவுகளை இங்கே நடைமுறைப்படுத்துகிற ஒரு ஏஜெண்டு தான் அது. அதில் ரஜினிக்கு என்ன பெருமை இருந்துற போகுது? அதனால் எனக்கு தெரிந்து அப்படியெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதுக்கடுத்து நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் குடியரசுத் தலைவராக வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப குறைவுன்னு தான் நினைக்கிறேன். இப்போ நம்ம கவர்னர் குறித்து என்னவெல்லாம் சொல்கிறோமோ அது எல்லாமே அது பிரசிடெண்ட்டுக்கும் அது வந்து மேட்ச் ஆகும். நம் நாட்டினுடைய முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் தான் நம் சட்டப்படி. ஆனால் அதிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் தான். ரஜினி வந்து அப்படி ஒரு ரப்பர் ஸ்டாம்பாக இருப்பதற்கு விரும்ப மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்டு எல்லாரும் தொடர்ந்து எப்பயுமே பேசுகிற விஷயங்கள் சார், ரஜினி சார் வந்து தொடர்ந்து விஜய் சார் மேலே ஒரு சின்ன கோவத்தில் இருக்கார், ஒரு வெறுப்பில் இருக்காருன்ற சொல்கிறாங்க. அப்படி ஒரு நபராக ரஜினி சார்? இல்லை, எனக்கு தெரிந்தவரை அப்படி கிடையாது. அதே நேரம் பார்த்திங்கன்னா இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அப்படி ஒரு விஷயத்தை வந்து நடக்கிற மாதிரி ஒரு கிரியேட்டுன்னு சொல்லுவோம், அப்படி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திடுச்சு. அதுதான் முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெளிப்படையான உண்மை, ரஜினி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் தான் சூப்பர் ஸ்டார். ஆனால் விஜய் வந்து அவரையும் மிஞ்சிய ஒரு இடத்துக்கு போயிட்டார். அது வந்து ஒரு யதார்த்தமான உண்மை. அப்போ ரஜினி வந்து ஒரு ஹியூமன் பீயிங் தான். அப்போ நம்மளை பார்த்து சினிமாவுக்கு வந்த, நாம் பார்த்து வளர்ந்த ஒரு பையன் நம்மளையே மிஞ்சிட்டானே அப்படிங்கிற அந்த உண்மையை ரஜினி எப்படி எதிர்கொண்டிருப்பார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா அதனால் யார் வேணாலும் நம்மளை தாண்டி போயிடலான்னு நினைக்கிற அளவுக்கு
ஒரு பெரிய பக்குவம் வந்து அது எல்லாருக்கும் ஏற்பட்டுறாது. அது ரஜினிக்கும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்போ ஒரு சின்னதாக அவருக்கு ஒரு நெருடல் கூட ஏற்படுவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் அவர் பேசிய பேச்சு, அந்த காக்கா கழுகு கதை எல்லாமே இதனுடைய வெளிப்பாடெல்லாம் நம்மளை நினைக்க வச்சிருச்சு. ஸோ அதனால இவருக்கும் அவருக்கும் வந்து ஏதோ ஒரு பெரிய மோதல்ங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கு. அது உண்மையாக இருப்பது வந்து ஒரு 50% அப்படின்னா அது பொய்யாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. தனுஷோடைய புதிய கட்சிக்காக டெல்லிக்கு ஒரு சில பேர் அனுப்பியிருக்காரு அப்படின்ற ஒரு நியூஸ் சார். அப்படி ஒரு பிளானில் இருக்காருங்களா? இல்லை, அது குறித்து இந்த வர்ற தகவல்கள் எதையுமே நான் தனிப்பட்ட முறையில் நம்பலை இந்த கட்டத்தில். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ தனுஷை கொம்பு சீவி விட்டு விஜய்க்கு எதிராக ஒருத்தர் நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். விஜய்க்கு எதிராக இவரை நிறுத்தணும்னு ஒருத்தர் நினைக்கிறார் அப்படின்னா அவருக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் இன்னும் புரிபடலைன்னு தான் அர்த்தம். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு வாதத்துக்காக சொல்லுவோமே, இப்போ விஜய்க்கு எதிராக ஒருத்தரை வந்து கொம்பு சீவி விட்டு அவர் முன்னால் போய் நிறுத்தணும் அப்படின்னா அவர்களுடைய சாய்ஸுங்கிறது அஜித்தாக தான் இருக்கணும். அதை விட்டுட்டு தனுஷ், சிவகார்த்திகேயன், சிம்பு, விஜய் சேதுபதி அப்படின்னு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாட்டு அரசியலும் தெரியல, விஜய்க்கு இன்றைக்கி மக்கள் மத்தியில் இருக்கிற செல்வாக்கும் புரியலன்னு தான் அர்த்தம். பட் என்ன ஒன்று அப்படின்னா, விஜய்க்கு கிடைத்த அந்த அரசியலில் கிடைத்த வெற்றி பல நடிகர்களுக்கு வந்து அரசியல் ஆசையை வந்து உசுப்பி விட்டுருச்சு. நம்மளும் ஈஸியாக ஜெயிச்சிடலாம். பட் இவ்வளோ நாள் நான் உட்பட பல பேட்டியில் சொல்லியிருக்கேன், ஒரு எம்ஜிஆர் தான், இனி யாரும் இன்னொரு எம்ஜிஆர்லாம் வர முடியாது. எம்ஜிஆரை பார்த்து அரசியலுக்கு வந்திருக்கிற விஜய்க்கு தமிழ்நாட்டில் ஒரு படுதோல்வி தான் பரிசாக கிடைக்கும் நான்லாம் சொல்லியிருக்கேன். அதுதான் நான் நினைத்தது. ஆனால் இந்த ஜென்சிக்களுடைய எழுச்சி வந்து அது வேறு மாதிரியான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருச்சு. பட் அதே நேரம் எல்லா நடிகர்களையும் இந்த மக்கள் வந்து அந்த இடத்துல உட்கார வைக்க மாட்டாங்க. அதனால் தனுஷுக்கு ரசிகர்கள் இருக்காங்க, மாற்றம் இல்லை. ஆனால் விஜய்க்கு இருக்கிற ரசிகை எண்ணிக்கையோடு பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு 5%, 2% கூட கிடையாது. அதுதான் உண்மை. அதே மாதிரி தான் சிம்புவுக்கும், அதே மாதிரி தான் மற்ற நடிகர்களுக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது மிக குறைவான ரசிகர்களை கையில் வைத்திருக்கிற தனுஷை இப்போ ஒரு பாரதிய ஜனதாவோ இல்லை மற்ற கட்சிகளோ இவரை எப்படியாவது ரெடி பண்ணி அனுப்பி விஜயை தோக்க வச்சிருவோன்னு நினைக்கிறாங்கன்னா இப்போ அவர்களை விட முட்டாள் வேறு யாரும் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. கூடுதலாக என்ன சொன்னாங்கன்னா சார், அவர் ஒரு ஐடி இங்கே ரெடி பண்ணுறாரு, அதுக்காக ஒரு 1 கோடி ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்றத சொல்கிறாங்க. பேரலாக அப்படிப்பட்ட ஐடியாவை சிலம்பரசன் அவர்களும் இருக்காரு அப்படின்றதையும் கேள்விப்பட்டேன். அப்படி ஒரு பிளான் நடந்துட்டு இருக்குங்களா? இல்லை, ஆக்சுவலி 1 கோடி ரூபாங்கிறது நமக்கு தான் அது ஒரு பெரிய தொகையாக இருக்குது. ஐடி விங்காக 1 கோடி ரூபா செலவு பண்ணுறாரு நம்ம பேசலாம். ஆனால் இப்போ தனுஷ் போன்றவர்களுக்கு 1 கோடி ரூபாங்கிறது டீ குடிக்கிற காசு தான். ஏன்னா அவர்கள் சம்பாத்தியத்தில் 1 கோடியெல்லாம் ரொம்ப ஒரு சொற்ப தொகை. ஒரு படத்துக்கு அதிகபட்சம் ஒரு 2 மாதம் நடிக்கிறதா வச்சுக்குவோம், 60 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரு நாள் ஊதியம் தான் 1 கோடி. அதை வந்து நீங்கள் ஒரு ஐடி விங்குக்கு கொடுக்குறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட் அது பல நடிகர்கள் அதை நீண்ட காலமாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெளியே தெரியாமல். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்றைக்கு அந்த ஐடி விங்கை வைத்து அவர்கள் வேலை வாங்கியதற்கு ஒரு நோக்கம் இருந்தது. இப்போ சிவகார்த்திகேயன் அப்படின்னா தன்னை முன்னிறுத்து கொள்வதற்காக அப்படி ஒரு ஐடி விங் வச்சார். கவின்னு ஒரு நடிகர் அவர் வச்சுருக்காரு, புரியுதா இல்லையா? அதே மாதிரி சிம்பு, தனுஷ் இவங்க எல்லாருமே அவர்களை முன்னிறுத்து கொள்வதற்காக ஒரு குரூப்பை வச்சுக்கிட்டு சோஷியல் மீடியாவில் அவங்க புகழ் பாடுறது, அவருடைய போட்டி நடிகரை திட்டுறது, இந்த வேலையை வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. பட் இப்போ நீங்கள் சொல்கிறது என்னக்கிட்ட இவர் அரசியலுக்கு வந்ததால் அதற்கு வந்து ஒரு பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய படையாக அவர் உருவாக்குகிறார் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். பட் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தனுஷை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு வரமாட்டேன்னு அவர் சொல்லலை. அதுக்கடுத்து அவருடைய ரசிகர் மன்ற தலைவராக இருக்கிற இயக்குனர் சுப்பிரமணிய சிவா அரசியலுக்கு வருவது குறித்து அவர் உரிய நேரத்தில் அறிவிப்பாருங்கிறாரு. அவர் வரவே மாட்டார்னு அவர் வாயில் வரல, அவரே சொல்லுவார் ஒரு டைமில். இப்போ இதெல்லாம் இவங்களுடைய அஜெண்டாவாக இருக்குது. அதனால் அதனுடைய ஒரு பகுதியாக இந்த ஐடி விங்கை மெயின்டைன் பண்ணுறது கூட இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சிலம்பரசன் இப்போ தனுஷ் என்ன பண்ணாரோ அதை இவரும் பண்ணுவார்ல, அதுதான் விஷயம். இன்னொன்று தனுஷ் பார்த்திங்கன்னா விஜயை எதிர்ப்பதற்காக அரசியலுக்கு வருவதாக இருந்தாலும் இப்போ தனுஷ் அரசியலுக்கு வந்த உடனே சிம்பு சும்மா இருக்க மாட்டார். ஏன்னா இவர் தான் போட்டி. ஸோ அப்படி இருக்கும்போது அவரும் வந்து ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஒரு இடத்துல சிவகார்த்திகேயன் அவர்கள் ரீசெண்டாக இந்த கடை திறப்பு விழாவுக்கு போயிருந்தார். அங்கே ஒருத்தர் கத்துறாரு வருங்கால முதல்வரேன்னு. அவர் அமைதியாக இருக்குன்னு சொன்னாலும் அவருக்குள்ள ஒரு எனர்ஜி, ஒரு சந்தோஷம். அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது அவருக்கு ஒரு தர்ம சங்கடத்தை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்காக இவருக்கு அரசியல் ஆசை இல்லை, முதலமைச்சர் ஆசை இல்லைன்னா சொல்ல முடியாது. அது கண்டிப்பாக அவருக்குள்ளே இருக்கும். அதை போய் இந்த இடத்துல போய் சொல்கிறீங்களான்னு அவர் பதறி இருப்பார். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு
அந்த இடத்துல பேச முடியாது. ஏன்னா நீங்கள் போயிருக்கிறது ஒரு ஜுவல்லரி திறப்பு விழா, அதுக்கு இவர் பல கோடி பணம் வாங்கியிருப்பார். அங்கே போய் நீங்கள் வந்து ஜுவல்லரியை பற்றி பேசாமல் இந்த அரசியல் பற்றியெல்லாம் பேசுனோம்னா அந்த செய்தியே டைவர்ட் ஆகிடும். அதனால் அந்த இடத்துல பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு குறைந்தபட்சமாக ஒரு அறிக்கை மூலம் அல்லது தன்னுடைய சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, இதில் எனக்கு விருப்பம் இல்லை, தயவு செஞ்சு அந்த மாதிரி யாருமே இனிமேல் அட்ரஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த நிமிடம் வரை அப்படி ஒரு எந்த வரலை. ஸோ அப்போ அந்த வருங்கால முதல்வரேங்கிறதை உள்ளுக்குள் ரசித்து கொண்டு புலகாங்கிதப்பட்டிருக்கார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.